ஒயிட் ஹெடில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான். ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலே நம்ம ஸ்கெடியூலில் பார்க்க போகிற ஒரே கேம் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் என்னைக்கு மச்சான், அது மட்டும்தான். அது இந்த சண்டே தான் வருது. ரெண்டு டீமுக்குமே அது ரொம்ப ப்ரெஷரான கேமாக தான் இருக்கும். பாகிஸ்தான் நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு உள்ளே வராங்க. இந்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா நாக் அவுட் ஆகிடுவாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக டோர்னமெண்ட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அது ரொம்ப ஷாக்கிங். இந்தியா பங்களாதேஷை வின் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காங்க, கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான். ஆனால் லாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்ததை கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க. கேள்வி என்னன்னா, எந்த டீம் டாமினேட் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணுவாங்க? லெட்ஸ் டிஸ்கஸ் த கேம் பிளான். இந்தியா ஆல்ரெடி ஒரு கேம் இதே துபாய் ட்ராக்ல விளையாண்டுட்டோம். ரொம்ப டபுள் பேஸ்டாக தான் இருக்குது. மோஸ்ட்டாக இந்தியா ஐ திங்க் நெக்ஸ்ட் கேம் டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் வேர்ல்டு கப் நம்ம சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணோம், பட் நம்ம கேமை தோத்துட்டோம். இந்த பிச்சுமே பார்த்தீங்கன்னா நேற்று சேசிங் லாஸ்ட் 10-20 ஓவர்ஸ் இன்னும் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ ஐ திங்க் இந்தியா பெட்டர் கோ வித் ஃபஸ்ட் பேட்டிங். பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி மஸ்ட் வின் கேம். இந்த ட்ராக் வேறு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருக்குது அப்படின்றனால பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் இந்த கேம். அவங்களுமே டாஸ் வின் பண்ணால் தே மைட் கோ வித் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஐசிசி டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் கிட்ட தோற்றுருக்கோம், அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில். படையப்பா ஸ்டைலில் சொல்லணும்னா துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோக்காது. பர்டிகுலர்லி லாஸ்ட் ஃபைனலில் 100 அடித்த ஃபக்கர் ஜமான் இந்த கேம் விளையாட போகிறது இல்லை. ஸோ அது இன்னும் பாசிட்டிவ் நோட்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ ஐ திங்க் இந்தியா இந்த கேமை ரொம்ப டாமினண்ட்டாக வின் பண்ணுன்றது என்னோட கெஸ். ஸ்ட்ரென்த்னு எடுத்திங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் தான். இந்தியாவோட டாப் 8 யார் ஃப்ளாப் பண்ணாலும் இன்னொருத்தங்க சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆவரேஜாக 250-270 நம்ம டீமுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்கோர் தான். இந்த கிரவுண்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தாலும் ஐ திங்க் ரோஹித் அண்ட் விராட் இந்த ஃபஸ்ட் கேம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அசஸ் பண்ணுறதுக்கு பிச்சை. ஸோ அதனால் இந்த கேம் ஐ திங்க் இன்னும் நல்லா பெட்டராக பேட் பண்ணி 270+ 300 புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பவுலிங் தான் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஐ திங்க் குல்தீப்க்கு பதிலாக வருண் மைட் கம் இன். பட் ஆனால் இன்னும் மிடில் ஆர்டரில் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க பாகிஸ்தான். அதனால் ரைட்டு வருண் அந்த இடத்துல யூஸ் ஆகுமா, இல்லை ஸ்டில் குல்தீப்புக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது ரோஹித் சர்மாவோட டெசிஷனில் தான் இருக்குது. ஹர்ஷ்தீப் உள்ள ஹர்ஷித் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணுவார். ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ். மற்றபடி டீம் இந்தியா லுக்ஸ் கம்ஃபர்டபுள். பாகிஸ்தான் ஃபக்கர் ஜமான் அவங்களோட நல்ல ஒரு பவர் ஹிட்டர். அவர் இப்போ இல்லைன்றது பாகிஸ்தானுக்கு இன்னும் பெரிய ப்ரெஷர். ஸோ அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச் தான். பவுலிங் அது அடுத்த வீக்னஸ். ஷஹீன் அஃப்ரிடி ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஆனால் ஷஹீன் அஃப்ரிடி எப்பயுமே இங்கே அகேன்ஸ்ட் இந்தியா டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணிடுவார். அந்த ரோஹித், விராட், கில் இந்த 3 பேரில் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் அவர் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்தியா இந்த ஷஹீன் அஃப்ரிடி மட்டும் டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக 270+ ஸ்கோர் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க. டே இந்தியாவுக்கு அவங்களோட ஆஸ்பெக்டில் இது ஒரு ரிவெஞ்ச் டேவாக தான் இருக்கணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் தோற்றுருக்கோம், ஃபேன்ஸ் பயங்கரமாக அப்செட்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பக்கா ரிவெஞ்ச் மூமெண்ட்டாக தான் இது இருக்கும். அதுவும் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை நாக் அவுட் பண்ணி சீரீஸ் விட்டு வெளியே அனுப்ப போகிறோன்றது ஃபேன்ஸ் ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இந்தியா வில் பி லுக்கிங் ஃபார் அ ரிவெஞ்ச் டே. ஃபார் பாகிஸ்தான் இதான் ஜட்ஜ்மெண்ட் டே. ஏன்னா நியூசிலாந்து கிட்ட தோத்தாச்சு, இந்த மேட்சும் தோத்தா பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான். இந்தியா vs பங்களாதேஷ் நம்ம ஃபேண்டசி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சேஃப் பெட்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஹை ப்ரெஷர் கேம், எக்ஸ்பீரியன்ஸ் வில் பிளே எ பிக் ரோல். அப்படி பார்த்தா இந்தியாவில் ரோஹித் சர்மா ஆர் விராட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ திங்க் இந்த கேமை நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். 100 கொஞ்சம் சேலஞ்ச் தான், பட் அட்லீஸ்ட் 50s ஒரு 50s அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணாங்கன்னா 50s 80s அந்த ரேஞ்சுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ ரோஹித் அண்ட் விராட் பேட்டிங் பிக் ஃபார் இந்தியா. ஃபார் பவுலிங் ஷமி செம்ம ஃபார்மில் இருக்கார்.
Arshdeep also coming in. I'm expecting more wickets from him. So pacers, either Shami or Arshdeep can do good. For Pakistan, Babar Azam. நல்ல கன்சிஸ்டன்ட் ஆவரேஜாக 40-50 ஸ்கோர் பண்ணிடுவார். இன்னொரு நல்ல பிக் கண்டிப்பாக ரிஸ்வான். ஏன்னா ரிஸ்வான் நல்லா ரொட்டேட் பண்ணுற ஆள், நல்லா ரொட்டேட் பண்ணுற ப்ளஸ் அவர் கீப்பிங் வேறு. ஸோ கேச்சஸ் வில் ஆட் மோர் பாயிண்ட்ஸ். ஸோ ரிஸ்வான் இஸ் அ குட் பிக் ஃபார் பாகிஸ்தான். ஃபார் பவுலிங் அஃப்கோர்ஸ் ஷஹீன் அஃப்ரிடி டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ண நல்ல சான்ஸ் இருக்குது. அவர் இல்லைன்னா ஹாரிஸ் ராஃப். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுமா, இல்லை இந்தியா டாஸ் வின் பண்ணி சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? கம்ஃபர்டபுள் வின்னாக இருக்குமா, இல்லை எட் அகெயின் நெயில் பைட்டிங் கேமாக தான் இருக்குமா? இந்தியா வில் ஹேவ் தேர் ரிவெஞ்ச் ஆர் பாகிஸ்தான் வில் கிவ் another upset ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்தியா vs பாகிஸ்தான் போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you later.